அவர் என்ன இதில் பிறந்தாரோ அவர் பெரிய பலன் அவருக்கு அப்படி இருந்திருக்கு, அவர் அதில் இருக்கார். சரியா? அப்படியே அவருக்கு இல்லைன்னா கூட இன்றைக்கி அவர் பிள்ளைய பார்த்துக்கிற இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. பிள்ளைகளும் தன்மையோடு வளர்த்துருக்கிறாரு. அதுலேயும் இருக்குல்ல, அந்த குடும்ப பாகுபாட்டோடு வளர்த்துருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது வேறு மாதிரி வளர்ந்துருந்தா உனக்கு எதுக்கு நான் பார்க்கணும்ட்டு போயிருமில்ல. அப்பா அம்மா மேலே பிள்ளைகளும் பற்றா இருக்கிறதால தன்மையோடு வளர்த்துருக்குறாங்க. நம்ம அப்படியாவது வளர்த்து வச்சுருக்குறோமா? நீ வளர்த்துருக்கியா? நீ வளர்க்கியா? நீ சுத்தமாக வளர்க்கலை, மேக்கா மாதிரி வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நீ வளர்த்துருக்கியாம்மா? நீயும் வளர்க்கலை. வேற எப்படி உங்கள் பிள்ளைய உங்களை காப்பாற்றோம்? சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் நம்ம சிந்தனைக்குள்ளே வச்சுக்கிறோம். குழந்தைகளை வந்து எவ்வளவு தன்மையில் வளர்க்கணுமோ அந்தந்த வயசுலேருந்தே வளர்க்கணும். வளர்க்காமல் விட்டுட்டு வளர்ந்ததுக்கப்புறம் கட்டுப்படுத்தணும்னா கட்டுப்படுத்த முடியாது. அது புத்தி மாறி போயிடும் இல்லையா? உங்கள்கிட்ட பயம் வராது இல்லையா? புரிஞ்சதை நான் சொல்கிறது. எனக்கு வீடு வாங்கினாங்க அவங்கள யார் வாங்க சொன்னால் விற்றுட்டு போக வேண்டியதானே அப்படிங்க பள்ளி மாமாங்க மூத்தவன். இவளுக்கு தேவையா வீடு வாங்கணும்னு? அப்படி எப்படி வளர்த்து வச்சுருக்க? அப்படியெல்லாம் அப்போ அந்த குழந்தைகளும் தன்மையோடு வளர்க்கணும். சின்ன குழந்தையிலேருந்தே வளர்க்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இல்லைன்னா வச்சுருக்காது. புரியுதா? அந்த மாதிரி தவறுகளை நிறையா பண்ணிட்டு நம்ம வருத்தப்படுறதுல காரணம் என்னென்னா ஒத்த புள்ள, ரெட்டை புள்ள இப்படியெல்லாம் இருக்கும். அதில் வேறு எங்கள் பரமசிவ சாமி சொன்னது மாதிரி நாங்கள் தான் சின்ன பிள்ளையில கஷ்டப்பட்டோம் சாமி, அந்த பசங்களாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு வாக்கம் சாமின்னா அதுக்காக வி.கே. ராமசாமி ஒரு படத்தில் சொல்லுவான், எம்ஜிஆர் படத்தில், ஒத்த புள்ள என்ன வேணாலும் செய்யட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சரியா? நம்பியார அவன் எல்லா சேட்டையும் பண்ணுவான். கடைசியில் செய்யக்கூடாத சேட்டையை செஞ்சிருவான். போலீஸ் விரட்டிட்டு வரும். வீட்டுக்குள்ளே போவான். போலீஸ் ஓடியாரும். நம்ம பிள்ளைய பிடிக்க வருதுங்கம்மா, நீ தானே சொன்ன அணிவிக்கிட்டோம்னு, ஒத்த புள்ள இதவும் அணிவிக்கிட்டும் அப்படிம்பா. அந்த மாதிரி பிறகு இதவும் அணிவிக்கிட்டோம்னு விட்டுற வேண்டியதான். அதுவும் இருக்குல்ல, ஒரு குழந்தை தான் அன்பு காட்டு, ஒரு குழந்தை தான் அன்பு காட்டணும், 4 பிள்ளைங்க இருந்தால் அன்பு காட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் குழந்தை தான், 4 குழந்தையாக இருந்தாலும் குழந்தை தான். இந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரியெல்லாம் நீ வந்து பாசம் காட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி பாசம் காட்டு, எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி கண்ட்ரோலாக இரு. கண்டிஷனாகவும் இருக்கணும். புரியுதா? அதுக்கு அன்பாகவும் இருக்கணும். அது இஷ்டத்துக்கு விட்டேன்னா உனக்கு சிக்கல் தான். பாசம் அன்புங்கிற பேரில் விட்டேன்னா அதுவும் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல எங்கே இருக்கிறோம்னா இங்கே தான் இருக்கிறோம். ஏன்னா ஓம்புள்ள என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் இந்த பரதேசிக்கு தெரியும். என்னால் சொல்ல முடியும், உன் புள்ள இதை பண்ணுது பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இல்லையா? அதில் ஒரு சிலர் ஏற்றுக்குருவாங்க, ஒரு சிலர் என் பிள்ளையெல்லாம் அப்படி இல்லை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்று என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்கு. ஆமாம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் களம்பூரில் போய் உட்காந்துருக்கும்போது அங்கே அப்படி ஒன்று நடந்துச்சு. அவர் தான் எனக்கு ஒரு வீடு தங்குறது கொடுத்துருக்காரு. மாடியில் தங்கியிருக்கேன். அவர் தான் எல்லாம் பார்த்துக்குருவார். இன்னொரு பையன் இருந்தான், அவன் எல்லாம் பார்த்துக்குருவான். அந்த வீட்டில் அவருக்கு மூத்த சம்சாரத்தோட பிள்ளைங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி தனியாக வச்சுட்டாரு. ஒரு பொண்ணை மாத்திரம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு மேலே அவருக்கு அளவு கடந்த பாசம். ஆனால் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு. படித்து முடிகிற தருவாயில் அதனுடைய அந்த முடிகிற ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்போ அவர் சொல்கிறேன், பச்சையப்பன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கேன். சாமி படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு என்ன சாமி மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறீங்க அப்படிங்க. பார்த்து ஏதாவது கெட்டி வச்சுருங்களேன். நான் இப்படி சொல்கிறேன், நீங்களும் வயசில் கொஞ்சம் தடுமாடுறீங்க, சங்கடத்துக்கு நாளைக்கு ஆளாயிடக்கூடாது இல்லையா அப்படிங்க. அதெல்லாம் கிடையாது சாமி, என் பொண்ணு தங்கமான பொண்ணு,
என் பேச்சுக்கு ஒரு மறுவார்த்தை பேச மாட்டான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் உன் பொண்ணு இப்படி சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அதுவும் அப்போ எனக்கு புதுசு வேறு, ஆன்மீகத்தில் தனியாக போன புதுசு. நானும் ஒரு 2 மாதம் அவருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே வந்தேன். கடைசியில் பார்த்தா அவர் அதை எடுத்துக்கிறது மாதிரி தெரியல. அந்த பிள்ளை காலேஜ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே கண்டிஷனாக சொன்னேன், சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கானே, என் தங்கச்சி மகனே இருக்கானா, மரியாதையாக பிடிச்சி கட்டி வச்சிரு அப்படின்னு. எதுக்கு சாமி இவ்வளோ கண்டிஷனாக சொல்கிறீங்கன்னாங்க. வேற எங்கேயாவது கட்டி கொடுத்தீங்கன்னா நீ அவள் பேரில் 12 ஏக்கராவோ 16 ஏக்கராவோ எழுதி வச்சிருக்க, அது பூரா ஊரை அவன் தள்ளிட்டு போயிடுவான். உன் தங்கச்சி மகனுக்காவது போய் சேரட்டும், கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம் சாமி சொன்னாப்புல, அது வந்து படித்து முடிச்சிட்டா இல்லை, நான் கட்டி வச்சிடறேன் சாமின்னு தடப்படான்னு போய் பேசினாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, பேசி முடிச்சாச்சு. அப்போ நான் சொல்கிறேன், கல்யாண பொண்ணு புது பொண்ணு அடிக்கடி எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டா, வீட்டோட பத்திரமா வச்சுக்கோங்க, வெளியே போகக்கூடாது, தோஷம் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறேன். சரிங்க சாமின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒரே வாரத்தில் பேசி கல்யாணத்துக்கு வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ முகூர்த்த நாளை பார்த்து வச்சுருக்குறாங்க. எனக்கு 2 நாள் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை முகூர்த்தம்னா எனக்கு வெள்ளிக்கிழமையே என் மைண்டு வேறு மாதிரி வேலை பார்த்துருச்சு. ஆகா நம்ம இங்கே இருக்கக்கூடாது, சிக்கலாகி போயிடுவோம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் கல்யாணத்தில் முடிங்க, நான் திங்கக்கிழமைக்கு வந்து சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு நான் கணக்கு மட்டியை பார்த்து வந்துட்டேன். ஏன்னா அவள் ஓட போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனோட ஓட போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னி நம்ம இருந்தோம்னா எல்லாம் தெரிஞ்சு சாமி நீங்களும் சொல்லாமல் இருக்கீங்களா, நம்மகிட்ட சண்டைக்கு நிற்பாங்கன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி விடிஞ்சா முகூர்த்தம் நைட்டில் எஸ்கேப் ஆகிட்டான். இங்கே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி புள்ள இப்படி போயிடுச்சு அப்படின்னு. போயிடுச்சா, சரி என்ன செய்ய போறீங்க? அவர் நான் வேட்டி போடுவேன் குத்தி போடுவோன்னுக்கிட்டு இருக்காரு. சரி என்னமோ பண்ணுன்ட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் 2 வாரமாக போகல, இங்கேயே இருந்துக்கிட்டேன் கணக்கு மெட்டியே. 2 வாரம் கழிச்சு போனால் என் கூட தான் சண்டைக்கு வராரு. நீங்கள் வேணுமுனே போயிட்டீங்க, தெரிஞ்சு தான் போயிட்டீங்க. ஸோ தெரிஞ்சு போனோனோ தெரியாமல் போனோனோ எல்லாம் தெரிஞ்சுதாயா நீ கல்யாணத்தை முடிச்சு வைன்னு சொன்னேன். கல்யாண பொண்ணை எங்கேயும் வெளியே அனுப்பாத, எங்கேயும் போகிறதுனா கூட 4 பேரோட சேர்ந்து போயிடலன்னா தோஷம் ஆயிரும்னு சொன்னதெல்லாம் அதுக்கு தான் ஏன் அப்படின்னா. அவர் என்னங்க இதெல்லாம் எனக்கு என் மரமண்டையில் எனக்கு எங்கே கேட்டுச்சு அப்படிங்காரு. நான் ஏன் புள்ளன்னு நான் நம்பி தான் சாமி இருந்தேன். இத்தனைக்கு எங்கேயும் போகல சாமி. கீழே இறங்கி கீழே ஒரே வீடு தான், அவர் வீடு தான் 10 கடை கட்டி விட்டுருக்காரு. கீழே கடையில் போய் என்னமோ வாங்கிட்டு வரமுட்டு கீழே இறங்கணும் தான் போயிட்டான், வேற எங்கேயும் போகல சாமி அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக அது என் கூட அவர் சண்டைக்கு நின்னார். அப்புறம் தான் சொன்னேன், உன் பொண்ணு சரியில்லை ஓடி போயிடுவான்னு சொன்னால் நீ சும்மா இருப்பியாயா, என் கூட எவ்வளோ சண்டை போடுவேன் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக சண்டை போட்டுப்பேன் சாமி அப்படிங்கிறாரு. புரியுதா? அந்த மாதிரிலாம் நடந்துடும். அது எனக்கு அனுபவம். யாரும் எந்த குழந்தைகளும் வந்து சடனாக நம்ம நேரடியாக சொல்லிட முடியாது இல்லையா? புரிஞ்சதா? 1 2 அவங்களுக்கும் தெரிஞ்சு நமக்கும் தெரிஞ்சிருந்தா வேணால் உஷார் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க, எதாவது பண்ணுங்க, முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆனால் அதிதீவிரமான குழந்தை மேலே பாசம் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் நம்ம அதெல்லாம் பேச முடியாது.